ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கோஸ் வெட்டி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் முட்டை எடுத்து வச்சிருக்கேன், தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன், பெப்பர் வீட்லயே அரைச்சிருது. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அதையே ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு கோஸ் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. 4 வெங்காயம்னா கட் பண்ண பீஸ் 4 பீஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் சிக்கன் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ரைஸ் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ணி 80% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு குலுக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கொஞ்சம் பொல பொலன்னு வரும், குழையாது. அதனால் ஒட்டாது, அரிசி வந்து ஒட்டாது. அதனால் இப்போ சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு. தனி மிளகாய் தூள், பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அது அந்த பச்சை வாசனை போகும். அடியெல்லாம் பிடிக்காதுங்க. நல்லா அந்த ஸ்மெல்லு போயிட்டு நல்லா அந்த ஃப்ரைட் ஆகிட்டு வரணும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உப்பு எல்லாமே போட்டுட்டு எல்லாம் அளவு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம தளபதியோட படம் பார்த்துட்டு இருந்தோமா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக்காகி மறந்துட்டேன் சில டைமு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் எல்லாமே போட்டாச்சு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். யார் யாரெல்லாம் தளபதி படம் பார்த்தீங்க, யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்துருந்தாலும் சூப்பராக இருந்ததுங்க. தேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேசிய கீதெல்லாம் போட்டுட்டு அதை பார்க்கும்போதே அப்படியே புல் அரிச்சுது, அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. வீட்லேயும் வந்துட்டு பார்த்தாச்சு. பிள்ளைங்க வந்து தேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுனால வீட்டில் பார்த்தாச்சு பிள்ளைங்கள வச்சு. ஏன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு அலௌடு இல்லைன்னு சொன்னதுனால கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் வீட்லேயே பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்துட்டு படம் பார்த்தோம். எங்களுக்கு இந்த நாள் வந்து சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.